டு ஏஜேபி ஜென்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து புறாக்கள் வந்து பேக் பண்ணி புறாக்கள் மட்டும் நம்ம இப்போ இது பண்ணுவோம், டாபிக் எடுப்போம். ஏன்னா புறாக்கள் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறீங்க, ஆனால் வந்து பேக்கிங் வந்து சும்மா நார்மலாக பண்ணிடுறீங்க. அப்படிங்கும்போது நமக்கு டேமேஜஸ் புறாக்கள்லாம் நிறைய வருது. ரொம்ப டைம் ட்ராவல் பண்ணும்போது புறாக்கள் ரொம்ப அடி வாங்குது, இறந்து போயிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது. சரி, ஒரு 99% வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இறப்பை வந்து தவிர்க்கலாம். சரியா, ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான் இது. சரிங்களா, இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு 1 அடி பாக்ஸ், 2 அடி 1 அடி பாக்ஸு, பெரிய பாக்ஸு. இந்த பாக்ஸில் ஹோல் போட்டு ஒரு கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க. புறா நம்ம எடுத்துட்டோம், அனுப்பியிருக்காங்க. கீழே பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் வந்து சூப்பராக ஒட்டியிருக்காங்க. சரியா, சூப்பராக சைடு எல்லாமே ஒட்டி, கீழெல்லாம் ஒட்டி நல்லா அழகாக டேப் அடிச்சிருக்காங்க. குட், இப்படி தான் பண்ணணும். அது ஓகே. அதே மாதிரி ஹோல்ஸில் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஹோல் போடும்போது என்ன ஆகுனா, எல்லா பேர்டுக்குமே ப்ரீத்திங் கரெக்டாக கிடைக்காது. ஓகேவா, எல்லா பேர்டுக்கும் ப்ரீத்திங் கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பேர்டை வந்து உள்ளே போட்டுட்டு ஹோல்ஸ் போடக்கூடாது. சரியா, அதே மாதிரி இந்த கஸ்டமர் பண்ணது என்னென்னா, உள்ளாடி பேப்பர் போட்டிருக்காங்க. பேப்பர் போட்டது வரும்போது எது எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா, சுருண்டு எடுத்து ஆயிருக்கு. இதில் என்ன ஆகுனா, ஒரு மைனஸ் ஆகுனா, இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா டேப் தெரியும். இந்த டேப்பில் இப்போ இதுதான் ஒரு புறாவோட நகம்னு வச்சுக்கிட்டா, இதில் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஹோல் தான் வந்துச்சுன்னா, இந்த பெட்டிக்கு மேலே வெயிட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த பெட்டி வந்து விரிசல் விடும். ஒரு சைடு புறா இங்கே கால் வச்சாலும் இங்கே கால் வச்சாலும் உள்ளுக்குள்ளே 10 பேர்டு அனுப்புனாங்க. கால் வச்சா அந்த கேப் வழியாக டக்குன்னு கிராக் அடிக்கும், பேர்டுகள் எல்லாமே கீழே போயிடும். இப்படி பண்ணக்கூடாது. ஹோல்ஸ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் பார்த்துக்கோங்க, 2லேருந்து 2 இன்ச்சு கீழே ஹோல்ஸ் போட்டு நீட்டாக அப்படி கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துடணும். அந்த பீஸ் அதில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி இது மேலே போட்டிருக்கேனா, ஆனால் வந்து இது மேலே போட வேண்டியதில்லை, இங்கேருந்து சென்டரில் போட்டால் போதும். ஏன்னா பேர்டு வந்து மேக்ஸிமம் பெட்டிக்குள்ளே சாவுறது வந்து பார்த்திங்கன்னா சவுட்டு பட்டு தான் சாகும். வேறு புறாக்கள் அதுக்கு மேலே ஏறும்போது இந்த புறாக்கள் வந்து மிதி வாங்கி மூச்சு விட முடியாமல் சாகும். அப்போ நம்ம இந்த ஹைட்டில், அதாவது ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பாக்ஸ் அந்த புறா நிற்கிற ஹைட்லேருந்து ஒரு மீடியம் ஹைட், இப்போ இதிலேருந்து இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 அடி 12 இன்ச்சு, இதில் நடுவில் போட்டிங்க அப்படின்னா அந்த புறா இதில் படுத்து கிடந்தால் கூட இந்த கேப் வழியாக அதால் ஈஸியாக ப்ரீத் எடுக்க முடியும், ஷவுட்டு பட்டு ஜாகாது. சரிங்களா, இது வந்து ஒரு சேஃப்டி டிப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கீழே இந்த மாதிரி கிழிஞ்சி போகிறது தவிர்க்கணும் அப்படின்னா, இன்னொரு கார்ட்போர்டை எடுத்து அளந்துக்கிட்டு கரெக்டாக கீழே இப்படி வைங்க. இதில் எக்ஸஸாக ஒரு பீஸ் இருக்குது, இந்த பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ண வேண்டாம்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து போட்டுருங்க, மாற்றி போட்டுருங்க. ஓகே, மாற்றி போட்டிங்கன்னா இதுக்கு மேலே பேர்ட்ஸ் நின்றுக்கும். இனி பேக் பண்ணும்போது நார்மலாக நம்ம பேக் பண்ண மாதிரி பேக் பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். 2 இந்த சைடு, 3 4வது இந்த சைடு மடக்கிட்டு இதை மேலே எடுத்து விட்டுறணும். ஓகேவா, ஒன் ஹேண்டில் பண்ணுறதுனால வீடியோ எடுக்கிறதுனால கிளியராக தெரில. சரி, ஓகே, என்னால் நிறைய பேருக்கு தெரியும். இது கீழே எடுத்து விட்டுருக்கீங்கன்னா அப்படியே லாக் ஆகிடும். சரியா, இன்னும் சேஃப்டியாக அனுப்பணுன்னா இதுக்கு மேலேயும் ஒரு, இப்போ நம்ம உள்ளே வச்ச மாதிரி இதுக்கு மேலேயும் ஒன்று வச்சு சைடு ஃபுல்லாக டேப்பு கிராஸாட்டு டேப் அடிச்சிட்டிங்கன்னா போதும், பேர்டு சேஃப்டியாக ரீச் ஆகும். ஓகே, பேக்கிங் டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.